பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவி. துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். காலபுருஷனுக்கு 7வது ராசி. ராசிநாதன் 9ஆம் இடத்தில் இருப்பது மட்டுமல்ல, குருவோடு இணைந்திருப்பது இன்னும் சால சிறந்தது. அதாவது சூப்பர்னு அர்த்தம். பழமொழி பாலில் விழுந்த கதையாக 2 கிரகம் ஒன்றா சேர்ந்துருக்குன்னு சொன்னால், தேவகுரு அசுரகுரு அதுவும் 9ஆம் இடத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பாக்கியமான ஒரு சூழல். எல்லாத்துலேயும் இந்த வாரம் பாக்கியமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை குரு பார்க்குறார். சூப்பர். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் இருக்கும். தைரியம், வீரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்வீங்க. அது சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு உன்னதமான ஒரு காலகட்டம். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர திருப்திகரமான ஒரு சூழல். 5இல் ராகு இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருப்பது, அதாவது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால ஓரளவுக்கு நன்மையில் முடியும். பூர்வீகத்தில் யாராவது பிரச்சனையை கொண்டு வருவாங்க. பட் இருந்தாலும் அது உங்களுக்கு இறுதியில் நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க. மற்றபடி குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு 100% கிடைக்கிறது. சீட்டாட்ட, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். குழந்தை பாக்கியம், மருத்துவத்தின் உதவியோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ரிசல்ட்டு நல்ல அற்புதமான நிலை. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தையும் நல்ல ஒரு கௌரவத்தையும் பொருளாதாரத்தையும் பார்க்க போகிறீங்க, சேர்க்க போகிறீங்க. சூரியன் பாருங்கள் 11 இருக்குது. அரசாங்கத்தால் அனுகூலம், தந்தையால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மற்றபடி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, ஆன்மீகத்துறை, வங்கிகள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஆலயங்களில் ஆலயங்களில் பணி செய்பவர்கள் எல்லாருக்குமே சிறப்பான நேரம். சுக்கிரன் பாருங்கள் உங்களுக்கு 7 12 இருக்கார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானமும் வரும். ஏன்னா சுக்கிரன் 9 இருக்கார். 7 செவ்வாய் 12 இருக்கிறதால செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அது சுப செலவாகத்தான் அமையப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். 17, 18 சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையாக இருந்து